ஹலோ வைஸ் இந்த வீட்டில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னாங்க ரெனால்ட் நிறுவனம் இந்திய மார்க்கெட்டில் புதுசாக அறிமுகப்படுத்தியுள்ள 2025 ரெனால்ட் கீக்கர் ஃபேஸ் ஃபிட் மாடலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டெப்த் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ரெனால்ட் கீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இது சப் 4 மீட்டர் காம்பேக்ட் எஸ்யூவி ரகத்தை சேர்ந்த ஒரு காரு. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு எஸ்யூவி எடுக்கிற பிளானில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரெனால்ட் கீக்கர் வந்து சூஸ் பண்ணலாம். கம்மியான ரேட்டில் இதோட ரேட்டுமே வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன டீட்டெயில்ஸ்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் என்னங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரேட்டை பற்றி பார்க்கலாம். 6.21 lakhs இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து X1 பைஸ் தான். பழைய மாடலை விட அதாவது பழைய ப்ரீவியஸ் எடிஷனை விட 14,000 ரேட் வந்து அதிகப்படுத்திருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் புதுசாக சேர்க்கப்பட்ட ஃபீச்சர்ஸும் ரீஃப்ரெஷ் செய்யப்பட்ட டிசைனும் தான் காரணம். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் எடிஷனை விட இந்த 2025 நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் வந்து அப்கிரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிசைனை பற்றி பார்த்தீங்கன்னா சி பிளேயர் கிராஃபிக் டிசைன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 16 இன்ச்சு டைமண்ட் கட் அளவில் புதிய ரெனால்ட் லோகோ சில்வர் சரௌண்ட் உடன் ஃப்ரண்ட் பம்பர் டிசைன் உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. LED ஹெட்லாம் ஃபாக்லம் ஹவுசிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காரோட லுக்கை ஸ்டைலிஷாக கொண்டு வந்திருக்காங்க. டாப் அண்ட் மாடலில் உங்களுக்கு வந்து டூயல் டோல் ஃபினிஷ் ஆப்ஷனுமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கலர்ஸ் பக்கம் போனீங்கன்னாக்கா முக்கியமாக உங்களுக்கு வந்து புதிய ஓயாசிஸ் எல்லோ நிறம் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இதோட சேர்த்து ஷேடோ கிரே, ரேடியன் ரெட், கேஸ்பின் ப்ளூ, ஐ ஸ்கூல் ஒயிட், மூன்லைட் சில்வர், ஸ்டெல்த் பிளாக் 7 கலர்ஸ் ஆப்ஷனில் உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் இன்சைட் கேபினில் கூட உங்களுக்கு வந்து நிறையவே அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. புதிய டூயல் டோன் பிளாக், அப்புறமா கிரே டேஷ்போர்ட், வெண்டிலேட் லெதர் சீட், ப்ரெஸ் அப்கோல்ஸ்டரி, கூடுதலாக நாய்ஸ் இன்ஸ்டலேஷன் ஃபீச்சர்ஸ் பக்கம் நீங்கள் போனீங்கன்னாக்கா மல்டிவியூ கேமரா சிஸ்டம், ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம், ரைன் சென்சிங் வைப்பர், வயர்லெஸ் ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டி, 8 இன்ச் ஃப்ளோட்டிங் டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம், ப்ரீமியம் 3D ஹார் கேமர் சவுண்ட் சிஸ்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க இந்த ரெனால்ட் கீக்கர் ஃபேஸ் ஃபிட் மாடலில். ஸோ ரெனால்ட் இந்தியா CEO அவங்க என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் யூனிக்கான ப்ராடக்ட்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஃபேஸ் ஷிஃப்ட் லான்ச் செய்யப்பட்ட மூலமாக ரெனால்ட் இந்தியா சென்ட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னிக்கு புதிய தொடக்கம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெனால்ட் கீக்கர் ஃபேஸ் ஷிஃப்ட் மாடலில் பெஸ்ட் இன் செக்மெண்ட் ரியர் நீ ரூம் ஆஃபருமே பண்ணித்தராங்க தான் அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதோட ECO நார்மல் ஸ்போர்ட்ஸ்னு 3 டிரைவ் மோட்ஸுமே கொடுத்துருக்காங்க. முக்கியமாக 6 ஏர்பேக்ஸ் வந்து சேஃப்டிக்கு வந்து கவர் ஆகுது. கூடவே ESP டெக்னாலஜி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஸ்டார்ட் அசிஸ்டன்ட் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஐசோஃபிக்ஸ் சில்ட்ரனுக்கான சீட் மவுண்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 21 அட்வான்ஸ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தோம்னாக்கா எல்லா வேரியன்ட்ஸுமே உங்களுக்கு வந்து கவர் ஆகுது. ஸோ இந்த புதிய 2025 ரெனால்ட் கீக்கர் ஃபேஸ் ஷிஃப்ட் மாடலோட இன்ஜின் பார்க்கும்போது 1.0 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 71 பிரேக்கர்ஸ் பவர், 96 Nm டார்க் உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அடுத்ததாக 1.0 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷனே கொண்டு வந்திருக்காங்க இதில். ஸோ இதோட பிரேக்கர்ஸ் பவர்னு பார்க்கும்போது 98 பிரேக்கர்ஸ் பவரையும் 160 Nm டார்க்கையும் உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. கியர் பேக்ஸை பொறுத்த மட்டும் 5 ஸ்பீட் மேனுவல், 5 ஸ்பீடுக்கான ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனே இருக்குது. கூடவே டர்போ இன்ஜினுக்கு CVT கியர் பேக்ஸ் ஆப்ஷனே கிடைக்குது. மொத்தத்தில் இந்த 2025 ரெனால்ட் கீக்கர் ஃபேஸ் ஷிஃப்ட் மாடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா லுக்ஸ், கம்ஃபர்ட், ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜின் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் அப்டேட் வந்து கொடுக்கல. இதே செக்மெண்ட்டில் வரக்கூடிய டாடா பஞ்ச், ஹுண்டா எக்ஸ்டார், நிசான் மேக்னைட், மாருதி ஃப்ரானக்ஸ் மாதிரியான போட்டிகளுக்கு நேரடியாக இது வந்து பார்த்தீங்கன்னா சவாலாக இருக்க போகுதுன்னு தான் சொல்லணும். ஸோ உங்களோட ஐடியா என்னென்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் இந்த 2025 ரெனால்ட் கீக்கர் ஃபேஸ் ஷிஃப்ட் மாடலை பற்றி.